2 பேரும் இடி மாட்டுக்கு போறது பாரு. எப்படியாச்சும் சென்னை ஆயிருந்தா எங்கிட்டாவது சென்னை நிக்காத அந்த இடிக்கலாம். உடம்பு எப்படிங்க இருக்கு? இடிச்சல்ல தெரிஞ்சிருக்கும்ல. பார்த்து பொறுமையா இருக்க. உரத்து நட்ட சாட்சி ஏற்படும். பொறுமையா இருக்க. 2 பேரும் ஹலோ, உங்க வேலை ஏங்கிட்ட ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இடிக்க மட்டும் தான் முடியும். தெரிஞ்சுக்கோங்க. என்ன நினைச்சுக்கோ மனசுல? ஜிப்பா இருந்தாலும் எந்த வேலை எனக்கு என்ன? இங்க என்ன வேலை உங்களுக்கு? என்னங்க வேலைங்க? ஒண்ணு இடிக்கிறதா? இடிக்கிறதா? நான் அடிச்சு ஓட்டுவேன். அவுத்துதான் விடுவாங்க. நான் விடுவாங்க. சிக்காது இடிப்பேன். நான் அடிப்பேன். உன்னை கடிப்பேன். நான் உதப்பேன். உன்னை கற்பழிப்பேன். நான் கடிப்பேன். அப்புறமா ஓ என்னயா? ஒரு கற்பழிப்பேன் விழுந்து இருக்கு அடிப்பா. ஒரு கற்பழி பாருங்கனால எனக்கு ஈன்னு பல்ல காமிச்சிட்டு பண்ணிச்சல. அட்வான்ஸ் கொடுக்கும்போது எனக்கு சொல்லி தான் கொடுத்துங்க. என்ன சொன்னாங்க? 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் சாந்தி உன் பொண்டாட்டி. என்ன வேணா பண்ணிக்கலாம். எனக்கு அப்புறம் சொல்லி கொடுத்திருக்காங்க. 10 மணில இருந்து விடிய 6 மணி வரையும் ஹரியன்னா உனக்கு புருஷன். நீ அடிச்சாலும் வாங்கிடுவான், உதச்சாலும் வாங்கிடுவான், மிதிச்சாலும் வாங்கிடுவான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எந்த கிறுக்குச்சாது இப்படி சொல்லுவாளா? நான் சொல்றேன், நீ திரும்ப சொல்றேன். ஆமா, உங்களுக்கு சொல்லுங்க. புருஷன் நாங்களா? அப்பவா படுக்க போன் கூப்பிடுவா வருவியா? அதுக்கு வேற ஆளை பாருங்க, நடிக்க மட்டும் தான் ஆளு. அதுக்கு உங்களுக்கு வேற ஆளு இருக்கும். புருஷன் இல்ல, புருஷன் கூப்பிட்டா வரணுமா இல்லையா? புருஷன் கூப்பிட்டா கட்ட புருஷன் கூப்பிட்டா போகலாம். இதுக்காக ஒரு ரெடிமேட் புருஷனுக்காக போக முடியாது. நாங்க நடிக்க தான் வந்திருக்கோம். புருஷன் இதுல எத்தனை புருஷன் இருக்கு? நீங்க ரெடிமேட் மாதிரி, அதாவது எனக்கு புருஷன் மாதிரிங்க. புருஷன்னா என்ன அர்த்தம்? புருஷன்னா கணவன் அர்த்தம். இழுச்சுக்கு ஆய போடு. என்ன புருஷன்ல எத்தனை புருஷன் இருக்கான்னு சொல்லு. எத்தனை புருஷன்? எனக்கு இருக்குது ஒரே புருஷன் தான். ஒரு பொண்ணுக்கு எத்தனை புருஷன்? ஒரு பொண்ணுக்கு ஒரே புருஷனாங்க? இல்ல. எப்படி சொல்றீங்க? 2 பேர். 2 பேர்? யார் அது? உலகத்துல இருக்க எல்லா பொம்பளையாளுக்கும் 2 புருஷன். இது அடிக்க கூடாதுங்க. என்ன சொல்ற முழுசா கட்டி பேசுனேன். ஏன் சிரிக்கிறியா? உண்மையை தான் சொல்றேன். எல்லா பொம்பளையாளுக்கும் 2 புருஷன். எப்படி தெரியுமா? ஒண்ணு கழுத்து புருஷன், இன்னொன்னு வகுத்து புருஷன். வகுத்து புருஷன் யாருன்னா அவன் தான் புள்ள. புருஷன் விட்டுட்டு போனாலும் புள்ள காப்பாற்றுவான். அதனாலதான் அவனை வகுத்து புருஷன். எனக்கு ஒரே புருஷன். அதாவது ஏங்க நீங்க ரெடிமேட் புருஷங்க. நைட்ல இருந்து விடிய காலை 6 மணி தான் நீங்க புருஷன். அப்புறம் நீங்க சும்மா தான். அதுக்காக நீங்க கூப்பிடுறதுல வர முடியாது. நடிக்க மட்டும் தான் வருவேன். இது உலகத்துல ரெடிமேட் புருஷன் ஒன்று கிடையவே கிடையாது. நான் புருஷன் 2 புருஷன் சொன்னேன், அதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். ரெடிமேட் புருஷனுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. விளக்கத்தை நான் சொல்றேங்க. அதான் நைட்டா 10 மணில இருந்து விடிய 6 மணி ஒரு ரெடிமேட்டா ஒரு புருஷன். இந்த தொழில் பண்றதா சொல்லியிருக்காங்க. ரெடிமேட்னா என்ன சொல்லுவாங்க? எனக்கு இன்னைக்கு விளக்கம் சொல்லி செத்து போவ. நீ வா. ரெடிமேடுக்கு நார்மலுக்கு எடுத்தியா ஏங்க துணியா இருக்கிறத எடுத்துக்கொண்டு இப்ப கொடுத்தா இருப்பா. டான்ஸ் ஆகலாம் நீயா சொல்லு. ரெடிமேடுக்கு நார்மலுக்கு என்ன? ரெடிமேட்னா அப்ப தற்சமயத்துக்கு எடுக்கிறது தான் ரெடிமேடு. புரியுதா? நார்மலுக்கு எப்பயுமே இது இருக்கிறது. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? என்ன வித்தியாசம்? ரெடிமேட்னா உங்கள மாதிரி இல்ல. ரெடிமேட் எப்படி இருக்கா? ரெடிமேட் பொருள் எடுத்து வந்து காமிக்க சாலி கடையில போய் கேட்டா விளக்கம் சொல்லுடி. ரெடிமேடுனா நம்ம அப்பக்கு தற்சமயத்துக்கு தேவைப்படும் போது வாங்குறது ரெடிமேடுங்கிறது. அதோட தன்மை என்னன்னு கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்ல தெரியுது. நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொல்லுங்க. தெரியலன்னு ஒத்துக்க. சரி, தெரியல சொல்லுங்க. ரெடிமேடு தையல் மேலாட்டமா ஓட்டுவாங்க. இப்படி முடிச்சுட்டா புரட்டு புரிஞ்சுக்கிறேன். நீங்க ஓட்டுறத சொல்றீங்க. நார்மலா தைக்கிறது கிச்சன் இருக்கேன். ரெடிமேட் கிடையாது, நைஸா ஓட்டுவாங்க. அதே மாதிரிதான் இப்ப ரெடிமேட்னா சும்மா லேசா தப்பாங்க. தேவையில்லாத போய் பிரிச்சு சொன்னதே திரும்ப அவரை சொல்லக்கூடாது. அதாங்க தெரியலங்கிறதுனால விளக்கம் சொல்லிட்டீங்க. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணுமா இல்லையா? நீங்களே ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ரெடிமேடா என்னன்னு சும்மா லேசா மேலோட்டமா ஓட்டுவாங்க. தேவைப்பட வச்சுக்கலாம், இல்லாட்டி பிரிச்சு விட்டுக்கலாம். அது அதே மாதிரிதான் நீங்க. அப்போ மேலோட்டமா ஓட்டலாம். எதுல ஓட்டலாம்? என்ன ஓட்டலாம்? இதாண்டி சொன்ன ரெடிமேடா மேலோட்டமா ஓட்டலாம்னே. அப்ப மிஷினா? நீங்க மிஷினை கொண்டு வந்து ஓட்டுங்க பாப்போம். ஓட்டலாமா? ஓட்டலாம். அப்புறம் நான் ஒத்துக்கிட்டே வேலை முடிஞ்சு வச்சு. என்ன ஓட்டலாம்? முதல்ல வாய் அடக்கி பேசு. முதல்ல நீங்க வாயை அடக்கி பேசுங்க. ஆம்பளை அதிகமா பேசுனா தரித்திரம்.
பொம்பளை அதிகம் பேசினா சரித்திரம். அதை முதல்ல நினைச்சு பேசுங்க. எவன்டி சொன்னா உனக்கு? உங்களுக்கு யார் சொன்னாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு ஒருத்தன் சொன்னாங்க. நான் சொன்னா விளக்கம் சொல்லுவேன். ஆம்பளை பேசினா தான் அது சரித்திரம், பொம்பளை பேசினா அட்டை தருத்திரம். பேசுறால வாயாடி சிரிக்கின்னு சொன்னானா இல்ல வாயாடி சிரிக்கின்னு சொன்னானா? பொம்பளை தான் வாயாடி சிரிக்குமே. வாயாடி சிரிக்கிங்கிறதெல்லாம் நீங்க குடுக்கற பட்டம் நாங்க சொல்லிக்கிறது கிடையாது. வாயாடி பையன் உங்களாங்க சொல்லுவாங்க, எங்க சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் வாயாடி பையன் எவனா சொல்லி கேட்டீங்க? சொல்ல மாட்டாங்க. இலக்கணம் படிச்சிருக்கியா நீ? வாயாடி அது வந்து இலக்கணம் படிச்சுக்கிட்டாலும் வந்துட்டாலே பொம்பளை, சரி டான்னு வந்தாத்தே ஆம்பளை. சரி இதுல வாயாடி பையன் சொன்னானா எப்படி சொல்லுங்க? வாயாடினாலே இது பொம்பளை அர்த்தம். வாயாடி சிரிக்கிறது நீங்க வச்ச பேர் எங்களுக்கு. ஆனா நாங்க உங்களுக்கு வைக்க நினைச்சா வச்சிருக்கோம், நாங்க வைக்க மாட்டோம். எங்களுக்கு நல்ல மனசு, அதனால நாங்க உங்களுக்கு பேர் வைக்கல. நல்லா சமாளிக்கிறீங்க. நீங்க சமாளிக்க, நான் சமாளிக்க மாட்டேனா? முகர கிடையாது. இது உண்மைதாங்க. இது அழுக்கோட போட்டு உண்மைதாங்க. ஆம்பளை பையலுக்கு மதிப்பு கொடுக்க பழகிக்க. முதல்ல நீங்க கத்துவாங்க. எழுத்து வாயை கிழிச்சு கொடுத்தாங்க. மைக் எடுத்து மண்டை உடைச்சிருவேன், கிழிச்சிருவேன். அப்படியே 5 வயசு பையன் நடந்து வந்தான்னா 50 வயசு கிளவி காலை நீட்டி உட்கார்ந்து இருந்தான்னா ஆம்பளை பையன் வர்றான்னு காலை மடங்கனா. சரி, அதுதான் தமிழ் பண்பாடு. நம்ம பேரன் நம்ம மகன் தான் வர்றான்னு காலை நீட்டினானா அவளுக்கு திமிரு வச்சு போச்சுன்னு அர்த்தம். இப்ப தெரியுதா? அங்க அந்த பேரை வருவான்னு காலை மடக்குறது எங்க பொம்பளை ஆளுதான். நான் சொல்லி திருப்பி இப்ப தெரியுதா அப்படின்னா நான் சொன்னேன். என்னங்க நீங்க சொல்றது பயந்து சொல்ல முடியும்? ஏங்க நாங்களா கொடுக்கறதா மரியாதை. காலை மடக்குறதோ நாங்க தாங்க. அங்க அந்த வயசானவங்க நாங்க ஒரு பொம்பளை தான். பேரை வர்றானே அப்படின்னு காலை மடக்கிறோமா இல்லையா? நாங்களும் ஒரு பொம்பளை தானே. சாரே குடிச்சிருக்கேன். வேணுமா உங்களுக்கு? குழப்பத்திலே பேசுறீங்க. நீங்க தண்ணிலே மிதக்கிறீங்கனால என்னை பார்த்தா தண்ணி குடிக்க மாதிரி தெரியுது. முகர கட்டைப்பாரு. நாங்களும் பொம்பளை தான். இப்ப யாரும் பொம்பளை இல்லைன்னு சொன்னாங்களா? முதல்ல பண்பாடு தெரியுமா உனக்கு? இல்ல, ஏன் பண்பாடு தெரிஞ்சுட்டா உங்கள்ட்ட பேசணுமா? பண்பாடு தெரியுமா? தெரியுமாங்க. நான் வாத்தியார் உனக்கு. ஆமா. எதுக்கு கை கட்டுற? சரி. ஏன் ஊர் வைக்கிற? கோவப்பட்டு வர்றாங்க பாருங்க. கையை கீழே விடு. அது என்னோட விருப்பங்க. நீ கேட்கிற கேள்வி கேட்டு தான் நான் பதில் சொல்லணும். சபைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. பொம்பளை எப்படி நிக்கணும், ஆம்பளை எப்படி நிக்கணும் கணக்கு இருக்கு. ஏன் எப்படி? நீ தமிழ்நாட்டு பிள்ளை தானே? ஆமா. நான் கேட்கற பதில் சொல்லியா? கேளுங்க. வயசு சொல்லியா? கேளுங்க. என்ன தெரிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்லுவேன். நீ செவிடிச்சிருக்கீங்க. வயசு சொல்லியா கேட்டேன். ஊருக்கு வந்துட்டேன். சரி, வயசுக்கு வந்திருந்தா உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். போட்டா தாங்காத. உங்க ஊர்ல போட்டா பிடிப்பாங்களோ? சடங்கு சுத்தினா போட்டா எங்க ஊர்ல போட்டா பிடிக்க மாட்டோம். கேட்டா எங்க ஊர்ல வந்து எங்க ஊர்ல கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. உங்க ஊர்ல வந்து கேட்பாங்க. எங்க தெருவுல வந்து வயசுக்கு வந்தா இன்னைக்கு நான் ஏன் உனக்கு கேட்டேன்னா, உனக்கு குடிசை கட்டினாங்களா? குடிசை கட்டினாங்களே. கட்டினாங்கன்னா வாயை கிழிச்சு விடுவேன். கட்டினார்கள். தாய் மாமே அவனுக்கு மரியாதை கொடுக்கணும். கட்டினார்கள். கட்டினாங்கன்னா உனக்கு அவ்வளவு ஏத்த போயிருக்கு. கட்டினார்கள்ங்க. கட்டினார்கள்னா பெரிய தஞ்சாவூர் கோயில கட்டினாங்க. கட்டினாங்க. குடிசை கட்டிருக்காம போய் அவ்வளவுதான். ஆமா. ஏன் சொன்னா இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு வயசுக்கு வந்துட்டா குடிசை கட்டுற பழக்கத்தை விட்டாங்க. மாலை 4 நாளைக்கு கதவு மூலையில் உட்கார வச்சு 5ஆம் நாள் தண்ணி ஊற்றி பள்ளி கொடுக்கணும் வெட்டிடுறாங்க. செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? 30 நாள் இந்த பிள்ளைகளை தனியா ஒதுக்கி வைக்கணும். அதுக்கு என்ன காரணம்? தீட்டு. அதனால தீட்டு. எது தீட்டு? அதாங்க பெரிய பிள்ளைனா தீட்டுங்கறனால ஒதுக்கி வைப்பாங்க. தீட்டுன்னு ஒண்ணு இருக்கா? இருக்குனால ஒதுக்கி வச்சிருக்காங்க. நான் இல்லைங்க. நான் இருக்குங்கறேன். தீட்டுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. எப்படி சொல்றீங்க? பெண்கள் சடங்காகிறது ஒரு இயற்கையான விஷயம். சரி. எப்படி காலையில மலை ஜலம் கழிக்கிறோமோ, கழிவு பொருள் எப்படி வெளியே போகுதோ அது மாதிரி அதுவும் ஒரு கழிவுதான். அது என்ன தீட்டு? தீட்டுன்னு சொன்னது யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு இல்ல, உன்னை கட்டிக்க போற புருஷனுக்கு. எப்படி? உள்ள வயசாச்சு, வயசுக்கு வந்துருச்சு, தீட்டுறா அது நீங்களா தயார் செய்வது விஷயம் இருக்கு. ஏன் தெரியுமா? உங்களை 1 மாசத்துக்கு நாங்க ஒதுக்கி வைக்கிற காரணம் தீட்டல்ல. அந்த 1 மாதம் அவங்களுக்கு அந்த நேரத்துல உடலுக்கு நல்ல ஓய்வு தேவை. பெண்கள் அந்த நேரத்துல கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுக்காகத்தான் உங்களை பேசாம ஓரமா நாய்க்கு சோறு போட்ட மாதிரி ஒரு தட்டை கொடுத்து ஓரமா உட்கார வச்சு திருட்டு பேசாம கடன் நாங்க சொல்றது. கேட்கிறேன், குடிசை கட்டினா குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போட்டாங்கன்னா என்ன ஜாமான்?
ஏன் மொட்டை மொட்டை கடை எப்படிங்க சொல்றதுனா குடிசை அது கட்டினா மேல ஒரு பதில் சொல்லுவா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவீங்க வேலையை சொல்லுங்க ஒரு உலக்க ஒரு விளக்கமா சரி ஒரு கருக்கருவா 3 போட்டாங்களா போட்டாங்களே போட்டார்கள் போட்டார்கள் கழுத்தோட போட்டாங்கன்னா இந்த 3 ஜாமான் ஏன் போட்டாங்க ஏன் போட்டாங்கன்னா பேய் பிசாசு வரக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக பேய் பிசாசு வரக்கூடாது பேய் பிசாசு வந்து உங்களுக்கு வயசு கட்ட பிள்ளை தான் வந்து பிடிக்குமா ஆமா சரி அப்படியே வந்தாலும் உலக்கை கட்டு பேய் பயந்துட்டு ஓடுமா ஓடி போயிடும் நல்ல தமிழனுடைய பண்பாடு பெரிய பண்பாடு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அர்த்தத்தை உள்ள வச்சிருக்கேன் தெரிஞ்சுக்கணும் நீ சரி இந்த உலக்கை ஏன் போடுறான்னா ஏன் போடுறாங்க நீ இந்த குடிசைக்குள்ள இருந்து வெளியே வர்ற பாரு வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டி தாண்டி தான் வரணும் அப்படி தாண்டும் போது 2 காலுக்கு நடுவே உலக்க கிடக்கும் சரி அப்ப நீ மனசுல நினைக்கணும் யாரு இனிமே இந்த மாதிரி உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம் வந்திருக்கேன் இப்ப தானே இந்த காலத்துல எப்படி பிடிச்சிக்கிறேன் நட்டுச்சு நெல்லு குத்துறதுக்கு தேவைப்படும் வார்த்தை கேளு அந்த விளக்கவாறு ஏன் போடுறேன் விளக்கவாறு அதான் காட்டுக்கருப்பு வரக்கூடாது எல்லாமே இந்த காத்து கருப்பு பேய் விஷயம் தானா ஆமாயா அப்புறம் எதுக்கு 3 போடுறது இல்ல இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடுனீங்கன்னா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த விளக்கமாறு ஓட்டா கருக்கருவா ஓட்டான ஐயா சொல்லுங்க பேய் பிசாசுதான் உன்னை உட்காந்து பேய் விசேஷமா சுருக்கு தூக்க போறது கருக்கருவா அதுக்கு அல்ல எதுக்கு இந்த பேச்சையும் மீறி வேற உலக்கையை தேடுனீங்கன்னா புரிச்ச உன்னை கருக்கருவால குறை 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 குறைன்னு அறுத்து விடுவாங்க அப்படின்னு காட்டத்தான் இந்த கருக்கருவா இப்படி தமிழுடைய பண்பாடு பத்தியா கடைசி சொல்லிக்க பாருங்க அதுதான் தவறு அந்த கருக்கருவா எதுக்கு போட்டிருக்காங்க புருஷ ஒன்ன விட்டுட்டு அடுத்தவங்க முன்னாடியே பார்த்தானா புடிச்சு இழுத்து வச்சு அறுத்து போடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீ மட்டும் பார்க்கலாம் நீ பார்த்தவனே இறங்க மாட்டாங்க அவங்க வந்தா இருப்பாங்க எப்போ என்னடி எப்போ டைம் கேட்கறேன் போட்டு வச்சுக்க ஏங்க சமாளிக்கிறீங்களா ஓ மேல கைய கூட வைக்க கூடாது கீழே வைக்கடா கையை எடுத்துருவேன் கையை எடுத்துக்கிறியா அருவாங்க வெட்டி எடுத்து சரி பரவாயில்ல சின்ன பிள்ளையா இருக்க இன்னும் உனக்கு விவரம் பத்தல ஹலோ உனக்கு நிறைய சொல்லித்தாரேன் இங்க நீ என்ன பண்ற யாரும் பார்த்துட்டு இருக்கேன் கடுகு சுத்தாலும் காரம் குறையாது தெரியுமா சின்ன பிள்ளை இடம் விடாதீங்க இப்படி பேசித்தான் நீங்க மாட்டுற என்ன சொல்ல திரும்ப சொல்லு கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது கடுகு எந்த காலத்துல உரைச்சிருக்கா கடுகு காரமா இருக்குமா காரம்ல நிறைய வகை இருக்குங்க இன்னொரு காரம்ங்க காரம் நிறைய வகை இருக்கா ஆமா என்ன காராச்சு முருகா அதெல்லாம் சொல்றியா உண்மைதான் கடுகு காரமா இல்லையா காரம் கிடையாது அப்புறம் என்ன மாதிரி கடுகு சித்தாலும் காரம் குறையாது எண்ணெயில போட்டா பொரியும்னா அதான் காரம் சொல்லுவோம் வெடிக்கும்ல பொரியுறது காரமா வெடிக்குதல்ல டப் டப்னு நீ உண்மையிலே மெண்டல் அடியில மெண்டல் மாதிரி நினைக்கிறேன் உலகத்துல உண்மையை பேசணும்னா மெண்டல்ங்கிறாங்க பைத்தியங்கிறாங்க லூசுங்கிறாங்க ஆயா ஓ மை காட் உன்கிட்ட பேசுற நான் தாண்டி பைத்தியமாயிருக்கேன் என்னால முடியடி நீ வந்து ஓ மை காட் எல்லாரும் வாங்கமலோ இட வழக்கு நம்ம ரெண்டு மாதம் மண்ணு மாட்டியா கைக்கு அடக்கமா கைக்கு அடக்கமா நீ கண்ணு மாட்ட வேண்டாமா ஓ உங்களுக்கு எங்கிட்டாச்சும் வாட்டி தள்ளன உடம்பு அப்படி இருக்கு வைப்பு இடக்கமா கட்டுமாக வட்டம் ஆனா இருக்குது வைப்பு இந்த உருண்டை உருண்டை இருக்குனாடா உள்ள கூட ஒரு கொட்டை இருக்கு உங்களுக்கு தெரியாதா பழத்துல ஊற கொட்டை இருக்கியா கேட்டா அதுக்கு பதில் சொல்லு அமுக்குனா புழுந்தலுமே உனக்கு தெரியாதா இறந்த பழம் விற்கிறோம் உனக்கு தெரியாதா பூச்சி வைக்கிறது கிடையாது விக்கிறதான் செய்யுது அதுதான் எப்படி இருக்குது ஆரோக்கியம் இருக்கும் மொச்சப்பயிரையும் இழந்த பழத்திலும் இருட்டுல தான் சாப்பிடணும் அது உள்ள விஷயம் தெரியக்கூடாது சுவையா இருக்கும் தின்னுணும் பூச்சியோட பூச்சியா கழிச்சு தின்னு பண்ணும் சரி அசைவத்துல புழு எதுல இருக்கும்
அசைவத்துல வந்து கோழில இருக்கும். கோழி கோழி கோழியா ஆட்டு மண்டையில இருக்கும். சரியா? எல்லாருக்குமே இருக்கும். மண்டையில இருக்கும் பூச்சி. மண்டை பூச்சி தான் உனக்கு பாட்டு. மண்டை பூச்சி குருஜா பண்றேன். என்னமா விக்காம உம்மா நான் கேட்பேன். எங்க அம்மா கேட்பறேம்மா, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. தேவையானக்கு அதுக்கு தேடி வந்திருக்கா. ஒவ்வொன்றுக்கா விளக்கம் சொல்லித்தான் வந்திருக்கா. சரி, தேவையானக்கு இப்படி கை ஒடிச்சிட்டு இருக்கீங்கன்னா என்னது கேட்பேன். சரி கேளுங்க. எங்க அம்மா கூப்பிட்டீங்க? கேளுங்க சொல்லுங்க. பொம்பளை சேர்ந்து ஆனாலும் சாமி வந்துச்சுன்னா சாமி வரதானே செய்யும். தெரியும் எதுக்கு எப்படி வைக்கணும். சாமியாரிலே பல சிக்கல் உங்களுக்கு தெரியாது. எப்படி அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல பொம்பளை சாமியாரி சண்டை வந்துருச்சு ஊர்ல. சாமி வந்து சாமி பூஜாரி உள்ள மணி அடிச்சு வெளியில இப்படி தீபாரதனை கொண்டு வந்தாரு. ஒரு பொம்பளையால அரண்டாங்க ஊரே கூடி. நம் பூஜாரி கேட்டாரு, யாருமா தாயி சொல்லுமா? நான் தாண்டா மாரியாக்கா. மாரியாக்கா இறங்கிடுச்சு போல. அண்ணன் ஒரு கொண்டாந்து தட்டை வச்சு நல்ல வாக்கு சொல்லு தாயி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பொம்பளை சபையை வந்துச்சு வச்சுக்கோங்க. நான் தாண்டா மாரியாத்தாங்க. மாரியாத்தா டபுள் ஆக்டா இருக்கேன். இது மரியாதை இது மரியாதை ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு. பேரே மாரியாத்தா. சாமி எந்த காலத்துல அப்படி தெரிய உண்டு வச்சு பார்த்தா ரெண்டு பேருமே ஒரு பூசலுக்கு வாக்கப்பட்டிருக்காங்க. இதுல நீ ஏண்டி சாமியானா அவன் ஆடுகளுக்கு கூட புடிச்சு அடிப்பானா. அவங்க அங்க டெக்னிக் அந்த காட்டுறாங்க. இவங்க முகம் என்ன சாரம் பார்க்கல என்ன சொல்லுங்க. அது எவ்வளவு போல வைக்காது அம்மா. மூலமா ஹலோ பாத்தியா? ஹலோ டபுள் மைக்கில் பேசுற உண்மைனே அதான் நல்லாதான் இருக்கு. இவ்வளவு அறிவு திறமை இருந்து என்ன பண்றீங்க? மைக்கில் சுவிட்சுன்னு ஒண்ணு இருக்கு. மைக்கை சுவிட்சை ஆன் பண்ணி பேசணும். உள்ள போயிருக்க உள்ள போயிருக்குன்னா அமுக்கி விடணும். என்ன எப்படி அந்த அது என்ன வெத்தலை சொல்லு வெத்தலை வாங்கிருக்கீங்க. அதெல்லாம்
சொல்றீங்க நீங்க? எதுக்கு பார்த்தேன்? நீங்க பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். நான் பார்த்தேன். பக்கத்துல இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? இவங்க நெல்லு குத்துறாங்க, அவங்க வந்து வெத்தலை பாக்கு இடிக்கிறாங்க. சரி, என்ன வித்தியாசம்? இது 2 பேர் குத்துறாங்க, அது ஒரு ஆள் குத்துறது. ஒற்றுமை ஒற்றுமை கேட்டீங்களா? இதுல எத்தனை உலகம்? அதுக்கு 2 உலகம் இருக்கு, இது ஒரு உலகம் இருக்கு. அந்த பெருசா குத்துறது பேர் என்ன? பெருசா உரல். உரல். அதுல இருக்கிறது இது உலக்க, அது உரல். கிறுக்கிச்சிருக்கி. என்ன? நெல்லு குத்துறது கீழே இருக்கிற பேர் என்ன? உரல். அது குத்துறது உலக்கை. அந்தம்மா அடிக்கிறது அது உரல் தான். அது உரல் உலக்கை. அது வரல. சின்ன உரல், சின்ன உலக்கை. ஐயோ, என் தங்கமே, உன்னை செஞ்சாங்களா பெத்தாங்களா தெரியல எனக்கு. சரி பரவாயில்ல விடு. சின்ன வயசா இருக்கும்போது உலக்க பெருசா தேவைப்படுதே. சின்ன வயசா இருக்கும்போது 2 உலக்க தேவைப்படுது. வயசானதுக்கு அப்புறம் சின்ன உலக்கையா தேவைப்படுது. ஏன்? இது வந்து டெவலப் ஆக பெருசா தானே தேவைப்படணும். ஆமா. ஆமா. அதுக்கு தான் மிஷின் வச்சிருக்காங்களா? மிஷின் இப்பெல்லாம் யார் நெல்லு குத்துறா? எல்லாம் மிஷின் போட்டு ஐயாவே கொஞ்சம் கூட்டி உன்னை நானு விரும்புறேன். என்ன பண்றீங்க? நீ விரும்புறியா? நான் விரும்பலே, நான் உங்களை விரும்புறேன். என்னடி சொல்ல வர? விரும்புறியா இல்லையா? விரும்புறேன். எனக்கு பிடிச்சிருக்கா? நான் பேசுறது போகமாட்டா? இல்ல கோபப்படும் தான் நின்று இருக்குமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீ வாழ்க்கையில முன்னேறலாம். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. உடல் கூறுல கூறு ஒரு பொண்ணுக்கு எது எது எப்படி இருக்கணும் கணக்கு இருக்கு. நான் நம்ம சொல்லி தரோம், இப்ப தெரியாது, அதெல்லாம் உனக்கு பழகி தரேன். இப்போ உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஆமா. உங்களுக்கு பிடிக்காமலா கூட்டு பேசிட்டு இருக்கேன். அப்படியா? சாந்தி என்ன பிடிச்சிருக்கா? சாந்தி உனக்கு பேய் பிடிச்சிருக்கு, வேப்பல அடிக்கணும்னு நினைக்கிறேன். பேய் பண்ணுமா? எங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகுதையா? எனக்கு ஆகல. ஏமா சாந்தி உனக்கு? பாருங்க ஆச்சரியம். என்ன தெய்வத்தோட அருளே அருள் தான். என்ன ஆகல? பாருங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகல, இந்த பிள்ளைக்கு ஆகல, எனக்கு ஆகல. உன்னை நான் கேட்கல. உனக்கு ஆயிரத்தி காட்டலாம். இல்ல உங்களை கேட்டமா? உன்னை நான் எப்படி நினைச்சு அவங்க இஷ்டத்தை சொல்லட்டா? கீதம் சங்கீதம் நீதானே காதல் வேதம் பாதம் உந்தன் பாதம் என்னோடு வந்தாலே போதும் எப்போதும் கீதம் சங்கீதம் நீதானே காதல் வேதம் பாதம் உந்தன் பாதம் என்னோடு வந்தாலே போதும் எப்போதும் கீதம் சங்கீதம் நீதானே காதல் வேதம்.
உனக்கு எதுவும் ஏங்க தோணுதா? எனக்கு உங்களை பார்த்தோன்னே காதல் வந்துருச்சு. வர்றேன்னா சொல்லவா? நீ வந்துருச்சுன்னு சொல்ல வரைக்கும் நான் வர்ற மாடு இருக்குவேன். ஏங்க ஆத்து கைய கால பிடிச்சி இழுத்து எனக்கு காதல் வந்துருச்சு. எப்படி தெரியுமா? எப்படி? மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. பிரஷர் இருக்கா? தினம் தினம் உன்னை தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே. இங்கு நீ இல்லாத வாழு வாழ்வுதான். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உன்னை தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. ஆஹா, தினம் உன்னை தரிசனம் இடத்துல விற்கிறேன். ஊரக்கமில்லாமல் அங்கே நான் கேட்கும் போதும் ஈரக்கமில்லாமல் என்னை நீ மாட்டலாமனாலும் பாடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம். கோடை காலம் நீ வந்தால் குளிர்ச்சியாகலா. ஆனாலும் தனிமையே எனக்கு இனிமையோ, கவிதையோ, கதையோ. அந்த நாளை எண்ணினாலும் அந்த நாளை எண்ணினாலும் வாழ்கிறேன். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உன்னை தரிசனம் பெற தவிக்கிறேன். ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும். உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் பார்வை சாயும். இந்த ஒரு அடியை நான் தான் பாடுவேன். நான் மட்டும் தான் பாடுவேன். ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும். உயிர் பிரிந்தாலும் அன்பே காலை மங்களம் கொண்டாடும் வேலை வாய்ப்பிலே கொஞ்சோடும் நாடும் கொள்ளும் கொண்டாடும் பொழுதுதான் உறவு. இரு கல்லும் இரு நெல்லும் இரு கல்லும் நீரோடுமோ. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உயிரே. தினம் தினம் உன்னை தரிசனம் பெற தவிக்கிறேன். இங்கிலோட வாழ்வு வாழ்வேன். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. ஒரு தவிக்கிறேன். மிஸ்ஸிங் ஆகி போச்சு. ஓகே, நான் சொன்ன பழகிட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் ஓடிட்டா ஏடா வேணாமா? வேணாம்டா. அதே இங்கே ஒரு கையில் விட்டுரும்ல தம்பி, அங்கே தெரிஞ்சிடல. ஆனா மனசுக்கு எவ்வளவு வேதனை தெரியுமா? அவளை போயிட்டா போது அந்த ஒரு ஜீவனுக்காகத்தான் அங்கே எரிஞ்சிரு தம்பி. ஒரு ஜீவனுக்காகத்தான் இந்த ஜீவன் இயங்கிக்கிட்டே இருக்கு. ஆனா அது அந்த ஜீவனுக்கு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? நீ ஏதாவது எரிவேன் எரிஞ்சு வரணும்னு வச்சுக்கிறேன். கொண்டு நானே குழி நோண்டி போச்சு. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இங்கு எனக்காக அழ வேண்டாம், சிறு கண்ணீரும் இட வேண்டாம். உன்னை வாழ்கிறேன், உன்னை வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது.
வாழ்கிறேன் உன்னையே வாழ்கிறேன் ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது la 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 la